திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். 2019ஆம் ஆண்டு சீனாவிலிருந்து பரவின கொரோனா வைரஸினுடைய தாக்கம் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து அதி தீவிரமடைந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் உலகமெங்கிலும் உயிரிழந்து போன செய்திகளை நாம் அறிந்தோம். அந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கமானது முற்றிலும் அது தடுக்கப்பட்டு இப்பொழுது வரை முடிவு பெறாத சூழ்நிலையில் தற்போது மீண்டும் ஆந்திரா மாநிலத்தில் இதனுடைய தீவிரம் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆந்திரா மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா வைரஸினுடைய தாக்கம் அதிகரித்திருப்பதாக அங்குள்ள மாநில சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக 2 மாவட்டங்களில் கடப்பா மற்றும் அன்னமயாஸ் என்று சொல்லப்படுகிற 2 மாவட்டங்களில் தலா ஒருவர் என்று சொல்லி 2 பேர் கொரோனாவின் தீவிரத்தினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடப்பாவை சேர்ந்த 43 வயதை நிரம்பிய ஒருவர் நுரையீரல் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்னமயா மாவட்டத்தை சேர்ந்த மற்றும் ஒருவர் இதே தொற்றினாலே பாதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த 2 மரணங்களும் அடுத்து நிகழ்ந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 8 பேருக்கு இந்த கொரோனாவினுடைய தாக்கம் கண்டறியப்பட்டு அவர்கள் சிகிச்சையில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இவர்களோடு தொடர்பில் உள்ளவர்களும் கண்டறியப்படும்படி தீவிரமாக அங்குள்ள சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. ஆகவே தொடர்ந்து ஆந்திரா மாநிலத்தை அச்சுறுத்தி வருகிற இந்த கொரோனாவுடைய தீவிரம் குறைக்கப்பட்டு உயிரிழப்புகள் மீண்டும் எதுவும் நடைபெறாதபடி கர்த்தர் மனமிறங்கி இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த மாநிலத்தை விடுவிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்ட பாரத்தோடு ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒரு நாட்களிலே 2019ஆம் ஆண்டிலே தீவிரமாக பரவின கொரோனா வைரஸினுடைய தாக்கமானது தற்போது வரை முடிவு பெறாத சூழ்நிலையில் மீண்டும் இப்பொழுது ஆந்திரா மாநிலத்திலே தீவிரமடைந்து வருகிறதை எண்ணி இதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கடந்த சில நாட்களாக இந்த பாதிப்பு அதிகரித்து 2 பேர் அங்குள்ள 2 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. 8 பேர் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிறதையும் அறிந்து மீண்டும் இந்த கொரோனாவுடைய தாக்கம் இந்த மாநிலத்திலே உயிரிழப்புகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தாதபடி கர்த்தர் மனமிறங்க ஜெபிக்கிறோம். இந்த கொடூர வைரஸ் கிருமிகள் முற்றிலும் அழிக்கப்பட கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினாலே இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சொல்லி ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.